மேகமண்டலம் அணையை தூர்வார கோரிய வழக்கில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆஜரானார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மறுமுனையிலிருந்து வேலை தொடங்குவதை போல அவர்கள் வேலை தொடங்குகிறார்கள். இது பாதிப்பை ஏற்படுத்தும். அணைக்கட்டு பகுதியிலிருந்து வேலை தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம், விவசாயிகள் விருப்பம். நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லகண்ண அவர்களும் அங்கே பார்த்துவிட்டு இந்த கருத்தை சொன்னார்கள். இதை நான் இந்த தீர்ப்பாயத்திலே பதிவு செய்தேன். அப்பொழுது தீர்ப்பாயம் நீங்கள் வேலையை அணைக்கட்டு பகுதியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று சொன்னதை பிடபிள்யூ இன்ஜினியர் அப்துல் ஹமீத் ஏற்றுக்கொண்டு விட்டார். 9th ரெஸ்பாண்டன்ட். அடுத்து வித்வைஸ், அதாவது இந்த ஆற்றினுடைய அகலவாக்கிலே வேலை நடக்க வேண்டும். ஒரு பக்கம் நீளவாக்கிலே நடக்கக்கூடாது. ஈவன்லி ஒரே நேரத்தில் அகலவாக்கில் வேலை நடக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது குறித்து வருகிற 24ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த ட்ரிபியூனல் மழை தொடங்குவதற்கு முன்பு, வடகிழக்கு பருவக்காற்று மழை தொடங்குவதற்கு முன்பு வேலையை முடிக்கணும். இப்போ அவங்க 3 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் மழை பெய்தாலும் கூட வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நவீன கருவிகள் இருப்பதனாலே அவர்கள் அதற்குள்ளாகவாவது கண்டிப்பாக முடித்து தர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்ல அவங்க டெண்டர் 23ஆம் தேதி ஜூலைல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்க வேலையை துறைக்கு நடத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க பொதுப்பணித்துறையில. இல்ல உடனே தொடங்குறோம்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு தேதி 5, 8ஆம் தேதியில இருந்து வேலை ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எதையும் பேச மாட்டேன்.